ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி இந்த 2024 மகர ராசிக்கான யோக பலன்களை வழங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த மகர ராசி என்பது காலபுருஷத்தின் 10வது வீடு, கர்மஸ்தானம் என்று சொல்வார்கள். சனீஸ்வர பகவான் எல்லா ராசிகளுக்குமே, எல்லா ராசியில் பிறந்தவர்களுக்குமே ஒரு கர்ம பலன்களை வழங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். அதனால்தான் அவர் ஈஸ்வர பகவானிடமிருந்து ஈஸ்வர பட்டம் வாங்கினார். அந்த அளவிற்கு நியாயமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களது ராசிக்கு அதிபதியாக விளங்குகிறார். மற்ற கிரகங்களை விட இந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டுமே அடுத்தடுத்த வீடுகள் ஆட்சி வீடுகளாக இங்கு அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் இந்த மகர ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இந்த சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். ஏனென்றால் மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம். இந்த கும்பம் சனீஸ்வர பகவானுக்கு ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு. இந்த மகர ராசி கடந்த 5 ஆண்டுகளாக 7.5 சனியில் பல வேதனைகளையும் பல துன்பங்களையும் சகிப்புத்தன்மையோடு சகித்து கொண்டு வருகிறார்கள். அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024 உங்களுக்கு பல யோகங்களை பெறக்கூடிய ஆண்டுகளாக இந்த 2024 அமைகிறது என்பது 100% உண்மை. ஏன்னா மற்ற ராசிகளை விட இந்த மகர ராசிக்கு 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவரது சொந்த வீட்டில் ஆட்சி கட்டிலில் அமைந்து காணப்படுகிறார். எனவே மற்ற ராசிகளை விட பாத சனியில் இந்த மகர ராசிக்கு பல அளப்பரிய யோகங்களை வழங்குவாரே தவிர உங்களுக்கு எல்லளவும் சங்கடங்களை வழங்க மாட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடையலாம். ஏனென்றால் இந்த 5 ஆண்டுகளிலேயே நீங்கள் பல வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து விட்டு வந்துவிட்டீர்கள். உத்தியோகத்தில் பிரச்சனை, செய்து கொண்டிருந்த வேலை செய்கின்ற இடத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு பயணத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, குழந்தை பேரில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, இதுபோல பல பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்து வந்துவிட்டீர்கள். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சனீஸ்வர பகவானால் இவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சுயமாக கிடையாது. அவரால் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வினையையும் தண்டனையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, அவருக்கு இடப்பட்ட கட்டளைப்படிதான் அவர் கர்ம வினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறாரே தவிர நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. நாம் செய்த கர்மவினை, நாம் கொண்டு வந்த கர்மவினையின் அடிப்படையிலேயே அவர் நமக்கு நன்மை தீமைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே நாம் செய்யாத ஒரு தவறுக்கு அவர் தண்டனை வழங்கிவிடவில்லை. அந்த வகையிலே 5 ஆண்டுகள் பெற்ற வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது இந்த 2024 ஒரு ரிலீஃப், அதாவது பெருமூச்சு விட்டது போல் உங்களுக்கு இந்த ஆண்டு அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் பெறக்கூடிய யோகங்கள் என்றால் இதுவரை திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைப்பதில் இந்த சனியினுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு அமையும். குழந்தை இல்லாமல் மிக வேதனையில் இருந்த தம்பதியர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2024 அமைய போகிறது. சனீஸ்வர பகவான் மட்டுமல்ல, குரு பகவானும் உங்களுக்கு இந்த வருடம் அருட்கடாட்சத்தையும் யோகங்களையும் வழங்கப் போகிறார். இதுவரை 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பல சிக்கல்களை தந்து வந்த குரு பகவான் இப்பொழுது சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைந்து பல அளப்பரிய யோகங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு வாரி வழங்குவார் என்பதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. இந்த ஆண்டு சனி பகவானும் குரு பகவானும் புதனும் சுக்கிரனும் போன்ற பல கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பல நன்மைகளை அள்ளித்தரும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லா நன்மைகளும் வரும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் இதுவரை நான் எந்த நன்மையும் பெற்றதில்லை என்று பல நபர்கள் வேதனை குமுறலில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம்
ஆரோக்கியமாக இருந்தால்தான் எந்த ஒரு உணவையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு இனிப்பை நாம் சுவைக்க முடியும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு இடத்திற்கு நாம் நடந்து செல்லவோ இல்லை ஓடி செல்லவோ நம்மளால் முடியும். இது இல்லாத பட்சத்தில் நாம் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தின் அமைப்பு. இந்த கோச்சாரம் என்பது ஒரு 20-25% மட்டுமே. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் வலுவுக்கு ஏற்பதான் அந்த கோச்சார பலனை நீங்கள் அறுவடை செய்கிறீர்களா அல்லது முடியாமல் வேதனைப்படுகிறீர்களா என்பது அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்துதான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனி என்றால் நீங்கள் இழந்தவற்றை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பாதசனியாகத்தான் அமையும். என்ன நம்ம இழந்தோ என்னத்தை மீட்டெடுக்க போகிறோம்? இந்த 5 வருடத்தில் என்ன இழந்தீர்கள் என்றால், முதலில் உங்களது கௌரவத்தை இழந்திருப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வழிகளில் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு வருமானங்கள் குறைந்திருக்கலாம், நின்று இருக்கலாம். வருமானத்தை நம்பி கடன் வாங்கியிருக்கக்கூடும். அந்த கடனை அடைக்க முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி அதை அடைக்கிறதுக்கு ஒரு கடனை வாங்கி மிகப்பெரிய ஒரு அல்லோலகதி என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு நம்மளை அவதிப்படுத்தி மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி இருக்கும் கடந்த 5 ஆண்டுகளில். குடும்பத்தில் பிரச்சனை. அப்பொழுதுதான் திருமணம் ஆகியிருக்கும். திருமணமாகி வேலை நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். வேலையில் ப்ராப்ளம் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்துலேயும் ப்ராப்ளம் வந்துடும், ஃபினான்ஷியல் இஷ்யூ. இந்த மாதிரி 5 ஆண்டுகளில் பலதரப்பட்ட சிக்கல்களையும் வேதனைகளையும் அனுபவித்து வந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 ஒரு பொற்காலமாக தான் அமையும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த மகர ராசிக்கு ஆட்சி அதிபதி சனீஸ்வர பகவான், அவருக்கு 2வது வீடு கும்பராசி, அதன் ஆட்சி அதிபதி சனீஸ்வர பகவான், ஆட்சி வீடு மூல திரிகோண வீடு. எனவே மகர ராசிக்கு தனஸ்தானாதிபதியாகவும் இந்த சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே உங்கள் வருமானத்தில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகி, உத்தியோகம் இல்லாத இளைஞர்களுக்கும் அவர்கள் விரும்பிய இடத்தில் உத்தியோகம் கிடைத்து நல்ல முறையில் ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு வருமானத்தை பெற்று, அதனால் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களையும் தீர்த்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024 உங்களுக்கு அமைய போகிறது. சிறு சிறு இறக்கங்கள் ஏற்றங்கள் இது போல மாறி மாறி தான் இந்த 2024 உங்களுக்கு அமையும். எடுத்தவுடனே டாப்னு நம்ம போயிடக்கூடாது. கொஞ்சமாக தான் நம்மளை ஏற்றத்தை கொண்டு போய் சேர்க்கும். 5லே குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே 5லே குரு பகவான் வருகின்ற காலகட்டத்தில் இப்பொழுது பெறக்கூடிய நன்மைகளை விட பல மடங்கு பெறப்போகிறீர்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. சித்திரை மாதம் 18 குருவின் பயிற்சிக்கு பிறகு குருவினுடைய 9வது பார்வை தங்களது ராசியின் மீது விழுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல தோஷங்களிலிருந்தும் சங்கடங்களிலிருந்தும் விலகி பரிபூரணமாக பல நன்மைகளை பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த ஆண்டு பிறக்கின்ற காலகட்டத்தில் 11ஆம் இடத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுடைய லாபஸ்தானமாக இருப்பதனால், சனியின் பார்வையும் அங்கே விழுவதனால் உங்களது வருமானம் மிகுந்த லாபம் தரக்கூடிய வருமானமாக அமையும். இந்த 2024 இது வரைக்கும் நான் தொழில் செய்யலை, நான் தொழில் செய்யணும், எனக்கு தொழில் செய்வதற்கான ஒரு மூலதனமும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு தொழில் அமைத்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய மேன்மை பொருந்திய ஒரு காலகட்டமாக இந்த 2024 அமையும். இந்த பணத்தட்டுப்பாடாக இருக்குன்னா அந்த பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதே போல மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வதனால் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் பெறக்கூடிய ஆண்டாக இந்த 2024 அமையும். அதே போல வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருந்த பல இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்தில் உத்தியோகம் கிடைக்கும். செய்து கொண்டிருந்த அலுவலகத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு பெற்று உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து வந்த உங்கள் உயர் அதிகாரிகளின் மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாம் இந்த 2024 ஏற்படும். நீங்கள் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்கள் கௌரவத்திற்கு குறைச்சல் வருவது போல் பல சம்பவங்கள் நடந்திருக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்கள் அங்கே நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல
இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலை அது மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். பெண்கள் மூலமாக ஒரு அவமரியாதை ஏற்பட்டு இருக்கலாம். இது போன்ற பல இன்னல்களை சந்தித்து பல கௌரவ குறைச்சல்களை சந்தித்து வந்த மகர ராசி அன்பர்கள் எல்லாம் அந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2024 அமைகிறது. திருமணமாகாமல் ரொம்ப நின்று போயிருக்கும், கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணமே ஆகியிருக்காது, அவங்களுக்கு வாய்ப்புகளும் தேடி வராது. அந்த மாதிரி நபர்களுக்கு கூட சனீஸ்வர பகவானின் அருட்கடாட்சத்தால் இந்த ஆண்டு திருமணம் இனிதே நடைபெறும். கும்பத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 3வது பார்வையாக தங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தாங்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்து படிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களது தாய் வழி உறவுகள் வலுப்படும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கும் கட்டிய வீடை வாங்குவதற்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு யோக பலன்களை கொடுக்க போகிறது. இது வரைக்கும் நான் ஒரு வீடு வாங்கலை, மனை வாங்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான ஆண்டாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். பிரிந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். அவர்களுடைய படைப்புகள் ஒரு சிறந்த ஒரு மக்கள் மத்தியில் பிரபலமாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த 2024 அமையும். எனவே தாங்கள் சனீஸ்வர பகவானை முன்னிட்டு அவருக்கு பிரீத்தி செய்து கொள்வது மிக நல்லது. திருக்கொல்லிக்காடு, திருநள்ளாறு போன்ற ஆலயத்திற்கு சென்று பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் அனைத்தையும் பெற்று தங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா மணிகண்டன். நன்றி, வணக்கம்.